பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6, இறை வார்த்தை 38. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த பொன்னான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. மீண்டும் மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப எங்களை வழி நடத்தி எங்களையும் இரக்கம் உள்ளவர்களாக மாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதுவரை எங்களை யாரெல்லாம் சபித்தார்களோ அவர்களை உமது பெயரினால் ஆசீர்வதிக்க எங்களுக்கு நல்ல மனப்பக்குவத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் எங்களை இகழ்ந்து பேசினார்களோ அவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு பலத்தையும் மன தைரியத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அதிசயத்திற்காகவும் அற்புதத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியாதபடி, என் ஆண்டவரை தேடாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, கெட்ட கனி தரும் மரத்தை போல அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். நல்ல பிள்ளைகளாக வாழாதபடி நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, எங்களை ரட்சிக்க அனுதினமும் நீர் கடந்து வருகின்றீர். எங்களை ஆசீர்வதிக்க நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் பாவி என்பதை உணர்கின்றோம். அனுதினமும் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து என் ஆண்டவர் கொடுத்த வல்லமையை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இனி பாவம் செய்யாதபடி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும், என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிக்கவும், என் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு வாழ்க்கையை நாங்கள் தொடங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. அதற்காக இந்த நேரத்திலே உம்மை